இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு 80 லட்சத்தை தாண்டியது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 49,881 கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 80 லட்சத்தை தாண்டியுள்ளது. மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 80,40,203 என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 517 இறப்புகள் அதிகரித்துள்ளன. கொரோனா பாதிக்கப்பட்ட 6,03,687 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். 73,15,989 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். அதே நேரத்தில் 1,20,527 பேர் தொற்று நோய்க்கு பலியாகியுள்ளனர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தரவுகளின்படி இந்தியா நேற்று ஒரே நாளில் 10,75,760 கொரோனா மாதிரி சோதனைகளை நடத்தியுள்ளது. மாமியாரை கொலை செய்த மருமகள். ராஜஸ்தானை சேர்ந்தவர் தீபக். இவர் மனைவி நிகிதா. இவர்கள் தீபக்கின் தந்தை ராம் நிவாஸ் மற்றும் தாய் ரேகா ஆகியோருடன் அகமதாபாத்தில் வசித்து வந்தனர். மாமியார் மருமகள் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் தீபக் வேலைக்கு சென்று விட்டார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ராம் நிவாஸ் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நிகிதா ரேகா இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டது. அப்போது 4 மாத கர்ப்பமாக இருந்த நிகிதாவை பார்த்து ரேகா அவர் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தனது கணவர்தான் காரணம் எனவும் மாமனாருடன் தவறான தொடர்பை நிகிதா வைத்துள்ளார் எனவும் கூறினார். ஆத்திரமடைந்த நிகிதா மாமியார் ரேகாவை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கி கொலை செய்தார். பின்னர் உடல் மீது தீ வைத்துள்ளார். சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீபக்கிற்கு போன் செய்து அது பற்றி கூறினர். உடனடியாக வீட்டுக்கு வந்த தீபக் உள்ளே சென்று பார்த்தபோது ரேகா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததோடு அவர் எரிக்கப்பட்டதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நிகிதாவை கைது செய்தனர். சென்னையில் பலத்த மழை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இப்பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர் இறைக்கும் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கும் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கிய சாலைகள் தண்ணீரில் மூழ்கி உள்ளன. கழிவு நீரும் இந்த தண்ணீரில் கலந்துள்ளதால் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். பட்டாசு விற்பனை குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. மதுரையில் அனைத்து பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் தீபாவளி பட்டாசு விற்பனை செய்யும் இடத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சிம்மக்கல் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலில் நடந்த இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட அலுவலர் கல்யாண்குமார் கலந்து கொண்டு தீ பாதுகாப்பு மற்றும் கடைகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகளை வழங்கினார். பட்டாசு நிறுவனங்களில் மாவட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பணியாளர்களுக்கு விளக்கமளித்தார். வாட்ஸ்அப் போல தனி செயலியை உருவாக்கிய இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் தகவல் பரிமாற்றத்துக்காக புதிதாக ஒரு செயலியை உருவாக்கியுள்ளது. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாட்ஸ்அப் போன்ற ஒரு பாதுகாப்பான செயலியை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த செயலி மூலம் செய்திகள், ஒலிகள் மற்றும் படங்களை மிகவும் பாதுகாப்பாக பரிமாறிக்கொள்ள முடியும். முழுக்க இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய சர்வர்கள், தனிப்பட்ட கோடிங் முறை உள்ளிட்டவற்றால் இது வேறுபட்டு சிறப்பானதாக விளங்குகிறது. சென்னையில் 5000 கோடி ரூபாய் செலவில் ஈரடுக்கு மேம்பாலம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே 5000 கோடி ரூபாய் செலவில் 6 வழிச்சாலையுடன் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் விரைவுச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு கடந்த 2010ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2010ஆம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சுற்றுச்சூழல் விதிகளை காரணம் காட்டி தமிழக அரசால் 2012ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பறக்கும் சாலை பணிகள் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய போது அன்றைய மதிப்பீடு ரூபாய் 1815 கோடி ரூபாய் தான். ஆனால் முதலில் 4 வழிச்சாலையாக அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன் பின்னர் 4 வழிச்சாலைக்கு பதிலாக 6 வழிச்சாலையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடு ரூபாய் 3500 கோடியாக உயர்த்தப்பட்டது. ரூபாய் 3500 கோடியிலிருந்து தற்போது இந்த திட்டத்தின் மதிப்பீடு ரூபாய் 5000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில அரசு சார்பில் 400 முதல் 500 கோடியும், மத்திய அரசு சார்பில் ரூபாய் 1000 கோடியும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊதிய உயர்வு வழங்கக் கோரி தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மைப் பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட கூலியை உடனடியாக வழங்க வேண்டும், கொரோனா சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று ஏஐடியூசி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தூய்மைப் பணியாளர்கள் பலர் சம்பத் நகர் பகுதியில் நேற்று காலை திரண்டனர். அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் இபி ரவி, சரவணன், முன்னாள் எம்எல்ஏ ஏபிஎல் சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். எம்பிக்கள் மற்றும் சிலர் ஈரோடு மாவட்ட கலெக்டர் சி. கதிரவனை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.